அதனால் ஆரம்ப நிலையில் நாம் கண்ணை முயற்சின்னு தான் தியானம் பண்ணணும். அதன் பிறகு ஓம்காரத்தை தியானம் செய்ய வேண்டும். ஓம் ஏகாட்சம் பிரம்ம வியாகரன் பரமஸ்னதே என்று கட்டோபனிஷன் கூறுகின்றது. ஓம்காரத்தை தியானம் செய்ய வேண்டும். அவ்வளோதான் சொல்லியிருக்கு. மாமனுஸ்வரன்னு மாயாமேதாம் தரந்துட்டே மாமேவத்தை பிரபத்தத்தை மாயாமேதாம் தரந்துட்டே என்று பகவத்கீதை கூறுகின்றது. என்னையே நினைத்து கொண்டு தியானம் செய்பவன் என்னையே வந்தடைகிறான், இந்த மாயை கடக்கிறான், பிறவியை கடக்கிறான் என்று சொல்லப்படுகின்றது. சரி, இந்த ஓம் ஓம்னு சொல்லிகிட்டே இருந்துட்டா போதுமா? எத்தனையோ பேர் ஓம் ஓம் தான் சொல்கிறாங்க. எல்லாரும் மிஷின் கூட தான் சொல்லுது. ஓம் சேண்டிங் போட்டு விட்டால் மிஷின் கூட தான் சொல்லுது. அதுக்கெல்லாம் ஞானம் வந்துடுமா, மோட்சம் கிடச்சிருமா அப்படிங்க மிஷின் மாரி நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. சொல்லிட்டு இருந்தோம்னா நம்மளும் ஒரு மிஷின் தான். நமக்கு அந்த மோட்சம் கிடைக்குமா, ஆத்மபோதம் நமக்கு உண்டாகுமா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். அப்படி சிந்திக்கும்போது நாம் அந்த ஞானத்துக்கு வரணும். முதல்ல இதெல்லாம் வெளி கிரியைகள். அடுத்தது பக்தி, கடவுள் இருக்காருங்கிறத உணரணும். அந்த பக்தி நமக்கு வரணும். அடுத்தது ஞானம், அந்த பரமாத்ம ஞானம், நான் கடவுள் அப்படிங்கிற உணர்வு நமக்கு ஏற்படும். அப்போது அந்த உணர்வோடு நாம் இருக்கணும். அது மற்ற நேரத்தில் இருக்கலாம், அப்பவும் இருக்கலாம். அந்த எண்ணம் அலம்பாய ஆரம்பிச்சு. அதனால் அப்போ அந்த தியான நேரத்தில் ஓங்காரத்தை மட்டும் தியானம் பண்ணால் போதும். மற்ற நேரத்தில் 24 மணி நேரம் சதா சர்வகாலமும் சோகம் 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 சோகம்னா என்னன்னு சொல்ல மாட்டாங்க, சண்டை வந்துடும். அவனே நான் அந்த பாவனை நமக்கு இருந்தாக்க அப்போது நமக்கு அந்த ஆத்ம போதம் விழிப்பு உணர்வு ஏற்படும். அது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறதுனா கஷ்டம். சாலோக்கியம், சாரூபியம், சாமீபியம் அப்படின்னு மோட்சம் 3 சாயுத்தியம் முதல் 3 வகை கண்டுபிடிக்கிறது ஈஸி. சிவன், விஷ்ணு, பிரம்மா அந்த உலகத்தில் போய் இருக்கிறது. அதே உருவத்துடன் அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய உருவத்துடனே இருக்கிறது சாரூபியம். சாமீபியம் பக்கத்தில் அணுக்க தொண்டர்களாக இருக்கிறது. இது எல்லாமே ஈஸியாக புரியும். ஆனால் அந்த சாயுத்தியம்னா என்ன அப்படிங்கிறது தான் அதை சரியாக ஒருத்தர் விளக்கலாம். ஏன்னா விளக்க முடியாது. காரணம் அதை விளக்க முடியாது. அது சாதாரண தர்க்கத்தை வச்சு அதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா உபனிஷத்து என்ன சொல்கிறது, நதிகள் எல்லாம் எப்படி கடலில் சென்று 2 கலக்கின்றனவோ அதே போல் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட 2 கலக்கின்றானு. அப்போ அந்த நதிங்கிறது இல்லாமல் போயிடுதுன்னு. அப்போ நான்கிற உணர்வு இருந்தால் தானே நான் எனக்கு பேரின்பம் ஏற்பட முடியும். நானே இல்லைன்னா அப்புறம் எனக்கு பேரின்பம் எப்படி ஏற்படும்? இதுக்கு சரியாக யார் விளக்கம் சொல்லலை.